ஆலங்குடாவிலேருந்து வாங்க மட்டக்களப்பு மஞ்சள் வந்தேன்னா ஏசி என்பது ஏசியில் பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஏசி, சென்ட்ரல் ஏசி, பேக்கேஜ் ஏசி, ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸ்பிளிட் ஏசி எடுத்தோம்னா இன்டோர் அவுட்டோர் ரெண்டு யூனிட் இருக்கு. இன்டோரை பார்த்தோம்னா எவப்பரேட்டரும் ப்ளோவர் ஃபேன் இருக்கு. அவுட்டோரை பார்த்தோம்னா கண்டென்சர், கம்ப்ரஸர், எக்ஸ்பான்ஷன் வால்வு, அதோட இது அக்யூமுலேட்டர், கெப்பாசிட்டர் ரெண்டு இருக்கு. சென்ட்ரல் ஏசியை பார்த்தோம்னா அது கம்ப்ரஸரை இயக்குற முறை வந்து மல்டிமீட்டர் எடுத்து 3 முனை இருக்கு. கம்ப்ரஸரில் 3 முனையும் பார்த்தோம்னா இது கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங் 3 முனை. அது மல்டிமீட்டர் வச்சு அளந்தோம்னா 2 எது கூட இருக்கோ அதுக்கு எதிர்க்க இருக்க முனை கொமன், அது குறைய இருக்க முனை வந்து ஸ்டார்டிங், அடுத்து ரன்னிங். அது கொமனை கொண்டு பொதுவை கொண்டு லைன்லேயும் ஸ்டார்டிங் ரன்னிங்கை கொண்டு கெப்பாசிட்டர்லேயும் கெப்பாசிட்டர் ரன்னிங்கை லூப் பண்ணி நியூட்டனுக்கு கொடுத்தா கம்ப்ரஸர் வெளியே. அதுவெல்லாம் ஃபேனுக்கு. இப்போ சென்ட்ரல் ஏசியை பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏசியில் சில்லர்ன்ற ஒரு பாகம் இருக்கு. சில்லருக்குலாம் கம்ப்ரஸர், கண்டென்சர், எவப்பரேட்டர், எக்ஸ்பான்ஷன் வால்வு வந்து 4 சில்லர் தான் காணப்படும். அதோட கூலிங் டவரும் இருக்கு. அது டக் மூலமாக தான் யூனிட் இருக்கு. அது காற்றை டக் மூலமாக தான் நம்ம கூல் பண்ணுறோம். அது பெரிய தொகுதிக்கு தான் சென்ட்ரல் ஏசி பயன்படுத்துகிறாங்க.